நம்ம போக்கிமான் சீரியஸில் ஆஷ் வந்துட்டு நிறைய போக்கிமான் பிடிச்ச டீம்னா நம்ம கண்டிப்பாக கேண்டோ டீமை தான் சொல்லியாகணும். ஏன்னா கேண்டோவில் தான் ஆஷ் வந்துட்டு நிறைய போக்கிமான் பிடிச்சிருப்பான். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த கேண்டோ போக்கிமான் தான் ரேங்க் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ப்ரைமேப் தான். இந்த ப்ரைமேப் வந்துட்டு நம்ம சொல்லியாகணும்னா ஆஷ் ஒரு அன்டிஃபீட்டடான போக்கிமான். அதுவும் வெறும் ஒரே ஒரு பேட்டிலில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ 10th பிளேஸில் இருக்கிறது வந்துட்டு லேப்ரஸ். இந்த லேப்ரஸ் வந்துட்டு வெறும் ஒரே ஒரு டை தான் வாங்கியிருக்கு. அதுவும் இல்லாமல் இதில் வந்துட்டு பேட்டில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ 9th பிளேஸில் இருக்கிறது மக்கு. இந்த மக்கு வந்துட்டு ஆஷோட வேர்ஸ்ட் போக்கிமான் கூட சொல்லலாம். ஏன்னா இதுக்கு வந்துட்டு பேட்லிங் எக்ஸ்பீரியன்ஸே அவ்வளோ இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ 8th பிளேஸில் இருக்கிறது வந்துட்டு பட்டர் ஃப்ரீ. இந்த பட்டர் ஃப்ரீ வந்துட்டு ஆஷ் ஃபஸ்ட்டு பிடிச்ச போக்கிமான் அண்ட் ஃபஸ்ட்டாக ரிலீஸ் பண்ண போக்கிமானும் கூட. பின்ன 7th பிளேஸில் இருக்கிறது வந்துட்டு டாரோஸ். ஆஷ் வந்துட்டு டோட்டலி 30 டாரோஸை பிடிச்சிருப்பான். ஆனால் டாரோஸ் எல்லாம் மெயினாக ஆவரேஜாக தான் பேட்டில் பண்ணோம். ஸோ 6th பிளேஸில் இருக்கிறது வந்துட்டு கிங்லரோட நான் பெஸ்ட் பேட்டில் நான் சொல்லி ஆகணும்னா அந்த லீக் அப்போ அந்த 3 போக்கிமானை தோக்கடிச்சிட்டு எவால்வ் ஆனது தான். ஸோ நெக்ஸ்ட்டு 5th பிளேஸில் இருக்கிறது வந்துட்டு பிஜியோட். என்னடா பிஜியோட்டுக்கு அவ்வளோ பேட்டிலிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான போக்கிமான் தான் நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு 4th பிளேஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்குவிட்டில் தான். ஸ்குவிட்டில் வந்துட்டு தான் அந்த வாட்டர் ஃபோர்ஸ் டீம்லேயே லீடர் அண்ட் ஆஷோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்டான போக்கிமான் கூட சொல்லலாம். அண்ட் 3rd பிளேஸ் இருக்கிறது பல்பசார். மை ஆல் டைம் ஃபேவரட் கூட சொல்கிறான். ஏன்னா இந்த போக்கிமான் வந்துட்டு ரொம்ப அருமையாகவும் பேட்டில் பண்ணோம். அண்ட் 2nd பிளேஸில் நம்ம சொல்லி ஆகணும்னா நான் கண்டிப்பாக ஸ்னோர்லாக்ஸ் தான் சொல்லுவேன். எப்படி மறக்க முடியும், ஒரு பேட்டில் வந்துட்டு 6 டிஃப்ரெண்ட் மூவ்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கு. அண்ட் 1st பிளேஸில் நான் சொல்லவே தேவையில்லை, நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, சாரிசாட் தான். ஏன்னா சாரிசாட் வந்துட்டு நிறைய லெஜெண்டரிஸ் போக்கிமான் எல்லாம் தோக்கடிச்சிருக்கு.